அருணுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அருணும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட பேச செய்கிறாங்க. மேனேஜர் வந்துட்டு சீதா மேலே தான் பழியை போட்டு பேச செய்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் சீதா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால இப்போ அருணுக்கு கோவம் வந்துடுது. கூடவே மீனா எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அவர் வந்துட்டு எங்கள் சீதா மேலே தான் தப்புன்றதுல தெளிவாக இருக்கார். என்ன சார் நீங்கள் பேசினதே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் ஒய்ஃப் மேலே இப்படி அபாண்டமாக பழி போடுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபை இவ்வளவு சொல்கிறாங்க, கூட இருந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. அப்படி அதையும் மீறி உங்களுக்கு இங்கே சீதா மேலே தான் இங்கே சந்தேகம் இருக்குன்னா போலீஸில் நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, நானும் ஒரு போலீஸ் தான் அப்படின்னு சொல்ல, நீ டிராஃபிக் போலீஸ் தானே அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க, எந்த போலீஸாக இருந்தால் என்ன சார், நீங்கள் தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்லாமல் என்னுடைய ஹாஸ்பிட்டல் நேம் கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொறுமையாக போகிறேன். இல்லைனா ஸ்டேஷனுக்கு போக எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒழுங்காக நீங்கள் எடுத்த பணத்தை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போங்க, இல்லைனா நான் உங்களை விட மாட்டேன். உங்கள் ஒய்ஃப் அப்புறம் இங்கேயே இருந்து எனக்கு அடிமையாகவே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுகிறீங்கன்னு இங்கே அருண் ரொம்ப கோவத்தோட ஒரு சட்டையை பிடிக்க, நீங்கள் தேவையில்லாமல் என் ஒய்ஃப் மேலே பழியை போட்டு திருடனை தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க போல். நீங்கள் இதுக்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, முதல்ல திருடனை பிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு அங்கே அருண் சொல்ல, அதுக்கு சான்ஸே இல்லை. இங்கே திருடன் இந்நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருந்தானா நிச்சயமாக அவன் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு தான் போயிருப்பான் அப்படின்னு அந்த ஆளை சொல்ல, திரும்ப திரும்ப நீங்கள் சொன்ன விஷயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. சரிங்க சார், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் ஒய்ஃப் மேலே நீங்கள் அபாண்டமாக பழிய போடுறீங்கன்னு சொல்லி ஸ்டேஷனில் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்ல, தாராளமாக கொடுங்க, யார் வேண்டான்னு சொன்னதுன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முத்து வந்துட்டு இங்கே வந்து நிற்கவும் செய்கிறாங்க. திருடனை பிடிச்சிட்டு வந்து கையோட வந்து நிற்க தான் செய்கிறாரு. அப்படியே வந்து நிற்கிறத பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகிடுது அங்கே உட்காந்துருக்க மேனேஜருக்கு. ஏன் இது வந்து அருணுக்கும் சீதாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அருண் வந்துட்டு தான் ஒய்ஃப்காக இங்கே பேசிகிட்டு இருந்த நேரத்தில் முத்துவே அந்த திருடன்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டாங்க. நேராக அவங்க 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு வர, சீதா உங்ககிட்ட இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனது இவனுங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட, பணத்தை கொடுங்கடா அப்படின்னு சொன்னதும் பேக்கோட பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கி இங்கே மேனேஜர்கிட்ட கொடுக்க போகிற நேரத்தில் முத்து சொல்கிறாங்க, சீதா அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்காதா அப்படின்னு சொல்ல, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜர் பார்த்துட்டு ரொம்ப பதட்டத்தோடு கேட்க, திருடருந்து இங்கே சீதாவா? சீதா பணத்தை எடுத்து இங்கே சீதா கூட சேர்ந்து மீனாவும் இந்த வேலையை பார்த்துட்டு தான் எவ்வளோ பேச்சு பேசின நீ அப்படின்னு முத்து பக்கத்தில் போக, மேனேஜர் அப்படியே பின் தள்ளி 2 அடி பின் நோக்கி எடுத்து வைக்கிறாரு. இப்போது வந்திருக்க 2 பேரும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு மீனா ஓடி போய் முத்து பக்கத்தில் என்ன கேட்க, மீனா எல்லாமே ட்ராமா மீனா, இவனுங்க எல்லாமே ஒன்றா குரூப்பாக சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு சொன்னதுமே சீதாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. சீதாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை. என்ன சொல்கிறீங்க மாமா அப்படின்னு கேட்க, ஆமாம் சீதா, இவனுக்கு மேலிடத்துலேருந்து தான் இந்த பணத்தை போட சொல்லி இங்கே சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இவன் ஆட்களை வச்சு அந்த பணத்தை இவனே திருடுறது மட்டும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி மற்றவங்க மேலே ஈஸியாக தூக்கி போட்டுட்டு அந்த பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியாகிறதா என்னுடைய வேலையே. இவனுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு நிறைய அனுபவம் இருக்குது. உங்ககிட்ட இந்த பணத்தை எடுத்தது இவன் தான். இவன் இந்த மேனேஜரே இந்த ஆட்களை விட்டு பணத்தை எடுக்க வச்சுருக்கான். அதேபடி ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ பணத்தை எடுத்துகிட்டு நேராக ஆட்டோவில் போகும்போது அது வரைக்குமே யாருக்குமே தெரியாத விஷயம், வண்டியை நிறுத்தின இவனுங்க நேரடியாக வந்து உங்ககிட்ட இருக்க பணத்தை திருடிட்டு போயிருக்கானுங்க. அப்போ இதுலேருந்தே தெரியலையா சீதா, எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயம்னு. இவனுங்க 2 பேரையும் பிடிச்சு விசாரித்ததில் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இவனுங்க வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க. இதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஷனில் கொண்டு போய் அடி வெளுக்கிறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்ல, இங்கே மீனாவும் முத்துவும் சரி அந்த அருணும் சரி எல்லாரும் ஷாக்காகி இங்கே பார்க்குறாங்க. முத்து அவனுங்க 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த ஆள் மேலே மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. மேனேஜரை விட பெரிய லெவலில் இருக்க அவர் தான் வந்துட்டு எல்லா அமௌண்ட்டையும் இங்கே கொடுத்து செக் பண்ணி அதை அக்கௌண்ட்டில் போட சொல்லது கூட, இப்படிப்பட்ட ஆளை வேலையில் வச்சிருக்கவே கூடாது, உன்னை நம்பி இந்த ஹாஸ்பிட்டலை ஒப்படைச்சதுக்கு நீ எனக்கு திருப்பி கொடுக்குற நன்றி கடன் இதுதானான்னு சொல்லிட்டு அவரும் வந்த வேகத்துக்கு அந்த மேனேஜரை போட்டு அடி வெளுக்கிறது மட்டும் இல்லாமல் 3 பேரையுமே இப்போ கூண்டோட போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அனுப்பி வைக்கவும் செஞ்சிடறாங்க. முத்து மீனா இப்போ 2 பேருமே ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்டன்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, பரவாயில்லப்பா, நான் இந்த ஒரு தடவைக்காக மட்டும் பண்ணல, ஏற்கனவே இவன் மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இன்றைக்கி அது மூலமாக நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆட்களை நான் எதுக்காக இந்த இடத்துல
வேலைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரும் வந்துட்டு கிளம்ப போகிற நேரம் முத்து கேட்குறாங்க. சரி, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, சீதா நல்லா படிச்சிருக்கான், அவன் இந்த பொறுப்பில் இருந்தா நிச்சயமாக எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அதை பற்றி நானுமே கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சில பேர் பற்றி நானுமே கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப சின்சியாரிட்டியாக தான் சீதா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவரும் சொல்ல, சீதா அதிர்ந்து போய் நிற்க உடனே அந்த இடத்துல ஒரு பேப்பர் எழுதி அதை வந்துட்டு அவங்க கையில் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் மாதிரி கொடுக்கவும் செய்கிறாங்க. இனி நீதாம்மா இந்த ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, சார் அது வந்து அப்படின்னு சொல்ல, நீ இதை பொறுப்பாக இருந்து நடத்துவேன்னு நான் நம்புகிறேன். உன் மேலே இந்த நம்பிக்கையை விட உனக்காக பேசின இவர் மேலே எனக்கு நம்பிக்கை அதிகம். தனக்கு கிடைச்ச 5 லட்சம் பணத்தையும் கூட அவர் உன் மேலே சந்தேகப்பட்டவங்களுக்கு முன்னாடி வந்து நிரூபித்து காட்டியிருக்காரு நீ அந்த பணத்தை எடுக்கலன்றதுக்காக. நிச்சயமாக எனக்கு இவர் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. இவருக்காகவாது நீ நிச்சயமாக இதில் நல்லபடியாக வந்துட்டு உழைப்பட நம்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட சீதாவும் ஆனந்த கண்ணீர் விட்டு சந்தோஷப்பட்டு நிற்க, கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து வெளியே போக, இங்கே அருண் வந்துட்டு எதுவுமே பேச முடியாமல் தவிச்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க. மாமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் இங்கே முத்து பக்கத்தில் போய் நிற்க, சீதா நான் படிக்கலை, ஆனால் படிப்போட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். படிக்கணும்னு ஆசைப்பட்ட நேரத்தில் என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சு. மீனாவுக்கும் அப்படிதான். மீனாவும் அதே மாதிரி தான் படிப்பை விட்டுட்டு அவளும் பூ வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எங்கள் 2 பேருக்குமே படிப்போட அவசியம் என்ன, படிப்போட முக்கியத்துவம் என்ன, இது எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதுக்காக மற்றவங்க வாழ்க்கையில் நாங்கள் இப்படி இருக்கோன்றதுக்காக அவங்களும் அப்படி இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடிய ஆள் கிடையாதுமா. நீ எங்களை வகையில் புரிஞ்சுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ நல்லா படிச்சிருக்க. இந்த வேலையில் உனக்கு முன்னாடி வேலை பார்த்த அந்த ஆளை விட நீ இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும்னு தான் நானும் மீனாவும் எங்கள் ஆசைப்படுறோம். சரி சீதா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல தாமதிக்காமல் முத்து மீனாவை இங்கே அவமானப்படுத்துகிற விதமாக அங்கே 2 பேருமே நடந்துட்டாங்க. இந்த இடத்த விட்டு போக இங்கே அசிங்கப்பட்டு நிற்கிற சீதாவும் அருணும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிடவும் செய்கிறாங்க. சரி வா சீதா போகலான்னு சொல்லிட்டு எங்கே கிளம்புற நேரம், இல்லை நம்ம அம்மாக்கிட்டேயும் அக்காக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, நீ எதுக்கு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இது உன் திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்ல, திறமையை தாண்டி என் மாமா எனக்காக செஞ்ச விஷயத்துக்காக கிடைச்ச வாய்ப்பு. நான் அவர் மேலே எவ்வளோ கோவப்பட்டு அவமானப்படுத்திருந்தாலும் சீதா என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கான், அவளுக்காக நான் இதுக்கு செய்யணும்னு ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சிருந்தான்னா இந்நேரம் இந்த திருட்டு பசங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, இந்த களவாணிதனத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. 3 பேரும் கூட்டாக சேர்ந்து இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இது எல்லாத்தையும் பண்ண என் மாமாவுக்கு நான் பெரிய நன்றி சொல்லி தான் ஆகணும். நிச்சயமாக அவர் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டார்னு நான் இப்போ முழுமையாக நம்புகிறேன். உங்கள் வேலைக்கு பின்னாடி வேறு யாரோ ஒருத்தவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கணுமே தவிர நிச்சயமாக இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா நேராக கிளம்பி இந்த மாமாவை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. முத்து மீனா இருக்கிற இடத்துக்கு இங்கே சீதா போக, மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, உனக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாதான் நீங்களை ஏற்றிப்பியா சீதா, அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கெட்டதுங்களாயிட்டோமான்னு இங்கே மீனாவும் கேட்க, ஏய் மீனா கொஞ்சம் அமைதியாக இருன்னு முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அது வந்து மாமா நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வம் ஓடி வராங்க. செல்வம் பக்கத்தில் வர, முத்து நீ சொன்ன மாதிரி நானும் விசாரித்தேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு எங்கள் முத்து கேட்குறாங்க. அருணுடைய வேலை போனதுக்கு நீ காரணம் கிடையாது, நீ பேசின அந்த வீடியோவும் கிடையாது, அருணுடைய வேலை போனதுக்கு அவன் கூட இருக்க ஃப்ரெண்டு தான் காரணம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அருண் தான் இந்த மாதிரி பேரை அங்கே ஆஃபீஸில் சொல்லியிருக்கான். அருண் இந்த மாதிரி டியூட்டி நேரத்தில் சரியாக ஒர்க் பண்ணுறதுல அங்கே இருந்த மக்கள் எல்லாமே இங்கே அருணை திட்டுற அளவுக்கு நடந்துக்கிட்டது எல்லாமே இங்கே அருணால் தான் மட்டும்தான். ஏன்னா நம்ம அருணால் நமக்கே கெட்ட பேர், போலீஸ்க்கே கெட்ட பேர். அவன் சரியான உதவி அந்த அம்மாவுக்கு பண்ணாமல் அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காக தான் ஓடி இருக்கான்னு சொல்லி அவன் தான் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லை, பேட்டி கொடுத்த சில பேர்கிட்டே நான் விசாரிச்சுட்டு பார்த்துட்டேன். அவங்களும் அதை தான் சொன்னாங்க. டிராஃபிக் இன்ஸ்பெக்டரான அவரே அந்த இன்ஸ்பெக்டரை திட்டும்போது மக்கள் நாங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு சொன்னாங்க. இது எல்லாமே அவன் வேணும்னே பிளான் பண்ணியிருக்கான். அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதில்ல, அதுக்காக தான்ற மாதிரி செல்வம்னு சொல்கிறாங்க. செல்வம் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயுமே இங்கே முத்துவுக்கும் சரி சீதாவுக்கும் சரி பயங்கர ஷாக் ஆகுது. அப்போது உங்கள் மாமா எதுவுமே பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி இங்கே செல்வமும் அந்த சீதாவை பார்த்து சொல்ல, சீதா அப்படியே மன்னிப்பு கேட்டு அழுதுட்டு நிற்க, விடு சீதா அப்படின்னு அங்கே சீதாவும் சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் விடு
சீதான்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. இல்லைக்கா, அவரும் தப்பாக நினச்சிட்டு இருந்துட்டாருக்கா அப்படின்னு சொல்ல, சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாமே ஒருத்தருக்கு எதிராக மாறத்தான் செய்யும். ஆனால் அது தங்க மேலே தப்பு இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முடியும். எனக்காக செல்வம் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கேன், ரொம்ப நன்றிடான்னு சொல்ல, என்ன முத்துனி, எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்க, உனக்காக நான் இதை கூட பண்ணலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு செல்வம் உடனே சீதா பார்த்து சொல்கிறாங்க. உன் புருஷனை கொஞ்சம் பத்திரமா பார்த்து இருந்துக்க சொல்லுமா. ஏன்னா ஆபத்து இங்கே மற்றவங்களால கிடையாது, கூட இருக்கவங்களாலே தான். அவனுடைய தொழிலில் முன்னேறது அவன் கூட வேலை பார்க்குறவங்களுக்கே பிடிக்கல. இங்கே எப்படி கார் தொழிலில் ஒரு போட்டி இருக்கோ, மீனா பார்க்குற பூ தொழிலில் ஒரு போட்டி இருக்கோ, அதே போல தான் இங்கே ப்ரமோஷனுக்கும் தனக்குன்னு போட்டி போட்டுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த ப்ரமோஷனை கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த முத்துவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு சஸ்பெண்ட் ஆனால் பட்டு போதும், அப்புறம் உன் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. அவருக்கும் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது, கோவத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்க சொல்லு அப்படின்னு இங்கே சீதா கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க செல்வமும். கூடவே முத்துவும் பேசி அனுப்பிவிட வீட்டுக்கு போன சீதா இந்த விஷயத்த அருண் கிட்ட சொல்ல, அருணுக்கு உண்மை தெரிஞ்சு பயங்கர கோவப்படுறாங்க. கூட இருக்க உங்கள் ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு, முதல்ல அவரை போய் என்ன ஏதுன்னு கேள்வி கேளுங்க அப்படின்னு சீதா முகத்துக்கு நேராகவே திட்டிவிட்டு போக, இங்கே அருண் வந்துட்டு அப்படியே பயங்கர கோபத்துலையும் அதே நேரம் இந்த தப்பு எல்லாமே முத்து பண்ணலையே அப்படின்ற ஒரு வெறுப்புலையும் கூட இருந்தே குளிப்பறிச்ச நண்பன் மேலேயும் இன்னும் பயங்கர வெறுப்பில் நின்றுட்டுருக்காங்க இங்கே அருணும். நிச்சயமாக அடுத்த சஸ்பெண்ட் எனக்கு வராதுடா, அதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கிறாங்க.